ஓகே, இது வந்து இன்றைக்கி இறால் வர மாதிரி கறி மாதிரி வைக்காமல் வர மாதிரி நம்ம கொடியாமத்து ஸ்டைலுன்னு சொல்லலாம். அம்மா அங்கே இதை பார்த்து செய்தான்னு நான் தெரியும். அம்மா வெங்காயப்பூ போட்டு தான் நம்மள இறால் கறி வைப்பா. இப்போ வெங்காயப்பூ போட்டு இறால் வறுக்கிறா. நல்லா இருக்குதுன்னு சொல்லி அக்கா ட்ரை பண்ணிக்குது, நல்லா இருந்துச்சு. இப்போ நானும் கேட்டுட்டு அதில் நான் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச வச்சு அதுதான் நடக்க. அக்கா சொல்லிச்சு இதை இறாலை தனியாக அவிச்செடுக்க சொல்லி நான் என்ன செஞ்சுட்டேன்டா, இறாலுக்கு தண்ணி விடாமல் ஒரு சொட்டு சும்மா தண்ணி தெளித்த மாதிரி லைக் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி விட்டுருப்பேன். மேலே எண்ணெய் தான் விட்டுருக்குறேன். நல்ல லோ ஃப்ளேமில் விட்டு கிடக்கு. ஜஸ்ட் இப்போ வச்சு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆல்ரெடி ரெடியான மாதிரி வந்துட்டார். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் இதை நிப்பாட்டி போடுவேன். நிப்பாட்டிட்டு அடுத்து என்ன செய்கிறேன்னு பார்க்குறேன். வெங்காயப்பூ உண்மையாக இதை வெங்காயப்பூ ஒன்றேன்னு சொல்கிறேன்னு தெரியல, நாங்கள்லாம் அப்படி சொல்கிறோமோ நான் தெரியல. வெங்காயத்தடல் ஆக்சுவலி இது வந்து வெங்காயத்தடல் அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வெங்காயப்பூ ஒன்று நாங்கள் சொல்லி சொல்லி பழகிட்டோம் இந்த பூவை பார்த்து சொல்கிறது போல். ஓகே, மேலே மூடி அமைச்சதில் பாருங்க தண்ணியே விடலை. ஆனால் இவ்வளவு தூரம் தண்ணி நிற்கி வந்து இவ்வளவு தண்ணி வந்திருக்கு. ஸோ இப்போ இதை திறந்து போட்டு மூடியை திறந்து ஒரு கொஞ்சம் நேரம் விட போகிறேன். இப்போ ஹீட்டை நான் கூட்டிட்டேன். ஹீட்டை கூட்டினா தான் இந்த தண்ணி வற்றும். என்னென்னா அந்த தண்ணி வேஸ்ட் ஆகும் நான் ஒன்று பார்க்குறேன் வரதானே, அப்போ வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ தண்ணி வத்தட்டும். இதுக்குள்ள நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சோண்டு கறித்தூளையும் போட்டு விட போகிறேன். போட்டு விட்டால் அந்த தண்ணியோட சேர்ந்து இறாலுக்கும் ஒரு மாதிரி உரைப்பும் உப்பும் சேர்ந்துடும் ஆல்ரெடி. ஸோ அதுதான் சேர்ப்போம். தூள் போட்ட உடனே தண்ணியை இழுத்துட்டுது தூள் பாருங்க. அதுக்காக தான் கறித்தூளை போட்டேன். நான் ஓவர் ஆவிஞ்ச அந்த இறால் டேஸ்ட் போயிடுமன்றதுக்காக தூள் போட்டுட்டேன். ஸோ இப்போ தண்ணி டக்கண்டே வத்திட்டுது. இனி சட்டி எரியாமல் பார்த்துக்கொள்ளணும். அடுப்பை நல்லா குறைச்சி விட்டு இந்த தூள் வாசனை போக நிறுத்த வேண்டியதுதான். இன்னும் 2 மினிட்ஸ் நிறுத்திடலாம். உண்மையாக இந்த இறாலை வெளியில் எடுத்து போட்டு தான் வெங்காயத்தை வதக்கிட்டு திருப்பி இறாலை போட்டவே அங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னா இதுக்குள்ளேயே ஒரு சொட்டு எண்ணெயை விட்டுட்டு இதில் லைட்டாக அப்படி ஒரு சைடில் தட்டி விடுவோம். ஓகே, அப்போ இந்த பக்கம் கொஞ்சம் சூடு குறைவாக இருக்கும். அடுப்பை நல்லா தட்டி இந்த கரைக்கு வச்சுட்டு இதுக்குள்ளேயே எண்ணெயை ஊற்றி ஒரு கரையில் வெங்காயத்தை வதக்க விட்டுட்டு அப்படியே சேர்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் இறாலும் அதில் வேகி கொண்டு இருக்கும். ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சுக்கும். சும்மா எடுத்து அதை டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதை விட இறாலும் கொஞ்சம் எனக்கு நல்லா அவிஞ்சால் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ ஓகே, கொஞ்சம் ஒன்றா விட்டுட்டேன். இது நல்ல பெரிய சட்டின்றதுனால அப்படி செய்யுது. இது வெங்காயம் போட்டாச்சு. 2 பச்சை மிளகாயம் போட போகிறேன். உப்பும் சேர்த்துட்டு வதங்க விடுவோம். வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கு. இதுக்குள்ளேயே நான் மிளகாய் போடுறேன். ஒரு சொட்டு வதங்கிட்டேன்னா டக்குன்னு இறாலோடு சேர்த்தே வதக்கலாமே. இந்த இறாலை கொஞ்சம் இதில் வதங்கினா தான் நல்லா இருக்கும். இன்னொரு கொஞ்சத்துக்கு தனியாக விட போகிறேன். வச்சுட்டு நான் செய்கிறேன்னு நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ண முடியல. நீங்கள் தனியாக இறாலை எடுத்து வெளியே வச்சுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் வதங்க முடியாது அதில் இறாலை போடுங்க. நான் என்னென்னா கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது டக்டிக் டோஸ்ட்டு செய்யணுன்றதுக்காக எரிய ஒன்று செய்கிறேன். பட் நீங்கள் அப்படி காப்பி பண்ணாதீங்க. என்னென்னா இந்த அடுப்பில் வந்து எனக்கு அந்த பக்கம் இங்கே சூடு வராத மாதிரி நான் நல்லா தள்ளி வச்சுருக்கிறேன் பெரிய சட்டின்றதுனாடி. பட் நீங்கள் அப்படி ரிஸ்க் எடுக்காமல் செய்கிறது நல்லா நினைக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இருந்தால் வதங்கிட்டு இல்லை. இப்போ நான் என்ன செய்ய போகிறோம் இறாலையும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயோடு சேர்த்து வதங்க. உண்மையாக இதை ஹார்ட்லி ஒரு 10-15 மினிட்ஸ் தான் நான் எனக்கு இதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். வடிவாக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சேன். நான் என்ன செய்கிறேன்டா இறாலை நோண்டி இறாலை முதல் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயம் பட்டினேன். இப்போ வெங்காயப்பூ அந்த பக்கம் வெட்டி கொண்டிருக்கிறேன். அதையும் பட்டி இதில் சேர்த்தா சரி. இப்போ இவர் கொஞ்சம் இன்னும் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். லைட்டாக அப்படியே விட போகிறேன். ஓகே, இப்போ ஒரு உண்மையாக ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே விட்டு நான் இந்த வெங்காயப்பூ இவ்வளோ வெட்டி ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்ததோ அவ்வளோ நேரம். இப்போ நான் அந்த வெங்காயப்பூ இதில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஆனால் என்னென்னா இந்த சட்டி நல்ல அடி கனமான சட்டி எடுத்தாங்க பாருங்க, அடியில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி தான் வர செய்வார். ஸோ அதுக்காக நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போடுங்க. மற்ற கறித்தூளை அவசரப்பட்டு முதல் போடாதீங்க. அது ஒரு மிஸ்டேக் நான் விட்டுருக்குறேன் போல இருக்குது. ஆனால் ஓகே, வாசனை பேடாக வராதனால நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் பிரட்டி இப்படியே உங்களுக்கு வரைய எடுத்து முடியும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, இன்னொரு 5 மினிட்ஸ். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் வர ரெடி. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா தேங்காய் பூ கொஞ்சம் துருவின தேங்காய் பூ இதில் சேர்க்க போகிறேன்.
சேர்த்துட்டு உண்மையாக இப்போ தான் கறித்தூள் சேர்க்க வேணும். நான் வந்து எளியாகவே கறித்தூளை சேர்த்துட்டேன்னு என்னத்துக்குன்னா அந்த கறித்தூளோட வாசனை போகட்டும். ஏன்னா இதுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன்னா நீங்கள் கடைசியாக சேர்க்கலாம். கறித்தூள்னா அந்த வாசனை அதில் இருக்கும். அதை விட எனக்கு இறாலில் கொஞ்சம் அந்த உப்பு உரைப்பெல்லாம் சேர்ந்து அவிஞ்சா நல்லா இருக்கும்னு தோணிச்சு. ஸோ அதனால் நான் முன்னுக்கு போட்டுவிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி உங்களோட இஷ்டத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி போடேக்க தான் அந்த ரெசிபியும் உங்களுக்கு சரி பண்ணலாம். சும்மா ஒரு ஆள் சொல்கிறாங்கன்ட்டு அப்படியே காப்பி பண்ணாமல் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது இப்போ இதை தேங்காய் பூவையும் போட்டு கொஞ்சம் தூளும் போட்டுனேன்னா சரியாக இருக்கும். ஆனால் நான் தூள் போட போகிறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் இறாலுக்குள்ளே தூள் போட்டுட்டேன். உண்மையாக செம்மையாக வந்திருக்கு. தேங்காய் பூ எல்லாம் போட்டதுக்கு பிறகு பிரட்டினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சட்டிலே அடியில் எதுவுமே ஒட்டலை. இங்கே கரெக்டாக எடுபட்டுடுது. ஏன்னா அந்த தேங்காய் பூ போட்டதில் கரெக்டாக வந்துடுது. இனி கன நேரமாக விட்டோம்னா தண்ணி முழுக்க துவங்கிடும். இந்த வெங்காய பூவும் தண்ணி மட்டும் கொடுக்கக்கூடிய ஆள் தான். ஸோ அதனால் நான் அடுப்பு நல்லா குறைச்சில்லை. இப்போ நல்லா கொஞ்சம் கூட்டி தான் வச்சுருக்கிறேன். எனக்கு வதங்கினது போதுன்ற உடனேக்கு நிப்பாட்டிடலாம். இனி எனக்கு ஓரளவுக்கு போதும் தான். ஏன்னாண்டா நாங்கள் வதங்க விட்டோம்னா இந்த வெங்காய பூவை காணாம கிடையாது. அதெல்லாம் ஸ்குவீஸ் ஆகி உள்ளே போயிடும். ஸோ அது எங்களோட ஸ்ரீலங்கா கொடியாம தமிழோ இல்லாட்டிக்கு ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்து தமிழ்னு சொன்னால் மாந்தி போமென்னு சொல்லுவாங்க. அதாவது அது இருந்த இடம் தெரியாமல் உள்ளே போயிடுறது தான் அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சமாக வந்துடும். ஸோ அதுக்காக இனிமேல் கணக்க விட மாட்டேன். வெங்காயப்பூ டேஸ்ட் நல்லா இருக்குது. நல்லா வதங்கிட்டுது. வெங்காயப்பூ வாசனையும் போயிடுச்சு. அதாவது வெங்காயத்திடல் வாசனை போயிடுச்சு. ஸோ இப்போ ரெடி, ஓ டன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு ரெசிபியோடு முடிஞ்சால் பார்க்கலாம். தேங்க்யூ.